ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸில் கொஸ்டின் நம்பர் 4லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சேனலில் இருக்க தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். A pen stand made up of wood is in the shape of a cuboid with 4 conical depression to hold the pens. ஒரு கியூபாய்டிக்கல் பிளாக் உட்டில் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி 4 ஹோல் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல போய் பென் வந்து நிற்கும். அதுக்காக இந்த டிப்ரெஷன் ஆக்சுவலாக இப்படி இருந்துச்சு. ஒரு உட்டன் பிளாக்ல இந்த மாதிரி கோன் ஷேப்பில் எடுத்திருக்காங்க. பென்னை வந்து உள்ளே ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 4 டிப்ரெஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் the dimension of the cuboid 15 cm by 10 cm by 3.5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் அப்படின்றது வந்து லென்த்து, பிரெத்து, ஹைட்டு தான் நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ லென்த்து வந்து 15 சென்டிமீட்டர். இதை நீங்கள் மாற்றி எடுத்தாலும் ஒன்று தான். நம்ம ஜென்ரலாக லென்த்து, பிரெத்து, ஹைட்டுன்னு சொல்லுவோம். அதனால் அதே ஆர்டரில் எடுத்திருக்கோம். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் the radius of each of the டிப்ரெஷன் வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருந்தது. அதனால் கோன்னு எடுத்துக்கலாம். முதல்ல கொடுத்துருக்க ரேடியஸ் இஸ் 0.5. r is equal to 0.5 சென்டிமீட்டர். 0.5ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இல்லைனா 5/10ன்னு கூட எழுதிக்கலாம். ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷனுக்கு. 5/10 கேன்சல் பண்ணி 1/2 அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ 0. சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் டெப்த் வந்து 1.4 இருந்தது. அதாவது டெப்த் அப்படின்னா இதுக்கு உள்ளே இருந்த இந்த ஹைட்டுன்னு அர்த்தம். ஸோ ஹைட் வந்து 1.4 சென்டிமீட்டருக்கு டிப்ரெஷன் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த த வால்யூம் ஆஃப் த உட் இந்த என்டையர் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டில் இருக்கிற இப்போ இதில் உட் இருக்கு இல்லையா, அந்த உட்டோட வால்யூம் கேட்டிருக்காங்க. அதாவது கியூபாய்டிக்கல் உட்டில் இருந்து இந்த 4 கோனிக்கல் உட்டன் டிப்ரெஷனே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இதில் எவ்வளோ உட் இருக்கோ அதான் உங்களோட கேள்வி. அப்போ இந்த ஸ்டாண்டில் இருக்க உட்டு வந்து கியூபாய்டிக்கலோட வால்யூம் மைனஸ் 4 கோனிக்கல் டிப்ரெஷன் பண்ணால் கிடச்சிரும் இல்லையா, அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ வால்யூம் of the wood in the stand வந்து வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் மைனஸ் வால்யூம் ஆஃப் 4 கோன்ஸ்னு எழுதலாம். இல்லை கோனிக்கல் டிப்ரெஷன் கூட நீங்கள் எழுதிக்கலாம். கியூபாய்டோட வால்யூம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்றது 4 கோன்ஸ்னால 4 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கோனோட வால்யூம் ஃபார்முலா 1/3 πr² h. இதை எழுதிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டெசிமலை வந்து ஃப்ராக்ஷனில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ 3.5 அப்படின்ற ஹைட்டை வந்து 35/10 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இதை வந்து 7, இது வந்து 7/2 சென்டிமீட்டர் அப்படின்னு ஹெச்சுக்கு அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே உங்களோட கோனோட ஹைட் வந்து 1.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 14/10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து 7/5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். இப்போ சப்ஸ்டியூஷன் வந்துடலாம். இங்கே முதல்ல ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்டாண்டுன்னு போட்டுக்கோங்க. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லென்த்தோட வேல்யூ 15, ஹைட்டோட வேல்யூ 10 மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ 7/2 நம்ம எடுத்திருக்கோம். மைனஸ் இந்த 2வும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 5 டைம்ஸ். இது 4 இன்ட்டு 1/3 வந்து 4/3ன்னு எழுதிக்கோங்க. மல்டிபிள் பை பை வேல்யூ 22/7 r². r வந்து கோனோட r வந்து 1/2. அப்போ 1/2ன்னு 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஹைட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கோம் 7/5. அதனால் 7/5. நீங்கள் 1.4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக சால்வ் ஆகிடும். அதனால் இப்படி எழுதியிருக்கோம். ஸோ எழுதியாச்சு. இப்போ 2 டேபிளில் 2 1s are 2 2s are. இந்த 2 என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். இந்த 7 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் பார்க்கும்போது இங்கே மேலே வந்து ஒரு 15, இங்கே வந்து 5 7s are 35 இருக்குது. மைனஸ் இங்கே நியூமரேட்டரில் ஒரு 22, டினாமினேட்டரில் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. 3 5s are 15. ஸோ ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணால் 525 கிடைக்குது. மைனஸ் 22 15ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் டிவிஷன் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் 1.46 கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 523.54. ஸோ இது வந்து வால்யூம் அப்படின்றதுனால இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் கியூப்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். எ வெசல் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ இன்வெர்டட் கோன். ஒரு கோன் இப்படி திருப்பி வச்ச மாதிரி ஒரு வெசல் நம்மக்கிட்ட இருக்குது. இட்ஸ் ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். இந்த வெசலோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ வந்து வெசல் வந்து கோன் ஷேப்பு. கோனோட ஹைட்டு தான் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் டாப் விச் இஸ் ஓப்பன் இஸ் 5 சென்டிமீட்டர். அதோட டாப் வந்து ஓப்பனாக இருந்தது. அதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சொல்லிக்கலாம் r is equal to 5 சென்டிமீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபில்டு வித் வாட்டர் அப் டு த பிரிம்னா அந்த ஃபுல்லாக தண்ணி இருந்தது. ததும்பு தண்ணி ஊற்றி வைக்கிறது. லைட்டாக ஒரு குண்டூசி பட்டா கூட தண்ணி வெளியே கொட்டிடும். அவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி இருந்தது.
அதுக்கப்புறம் when lead shards each which in the shape of sphere of radius 0.5 centimeter are dropped into the vessel. இந்த ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இதுக்குள்ளே வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிற லெட் ஷார்ட்ஸை வந்து இப்படி உள்ளே போடுறாங்க. இப்படி உள்ளே போடும்போது அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 0.5 சென்டிமீட்டர் இருந்தது. 0.5 வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் கூட மாற்றி எடுத்துக்கலாம். 1/4 ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ் அவுட். இந்த உங்களோட கோனிக்கல் வெசலில் எவ்வளோ தண்ணி இருந்ததோ அதில் வந்து 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் வந்து என்ன வந்ததுன்னா வெளியில் கொட்டிடுச்சு. 1/4 ஆஃப் த வால்யூம் வெளியில் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லிட் ஷார்ட்ஸ் ட்ராப்ட் இன் த வெசல். அப்போ எத்தனை லிட் ஷார்ட் போட்டிருந்தாங்கன்னா 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் வெளியே கொட்டிருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், இது உள்ளே எத்தனை லிட் ஷார்ட் போட்டாங்கன்னு தெரியாது இல்லையா நமக்கு. நம்ம வந்து அது என்னன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை த நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ், அதாவது லிட் ஷார்ட்ஸ் ட்ராப்ட் இந்த வெசல் வந்து n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே போட்ட இந்த ஸ்பியரோட வால்யூமும் வெளியே கொட்டின தண்ணியோட வால்யூமும் சேம் தான். ஏன்னா எவ்வளோ ஸ்பேஸ் உள்ளே போய் இந்த லிட் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிச்சோ அந்த தண்ணி தான் வெளியே கொட்டியிருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம எழுதுகிறோம். வால்யூம் ஆஃப் n ஸ்பியர்ஸ், உள்ளே நம்ம n ஸ்பியர் போட்டோம். வால்யூம் ஆஃப் த n ஸ்பியரோட ஸ்பேஸ் வந்து வால்யூம் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ் அவுட். ஆக்சுவலாக வால்யூம் ஆஃப் த வாட்டர் எவ்வளோ வெளியே வந்துச்சு, 1/4 ஆஃப் த வால்யூம் தான் வெளியே வந்தது. அப்போ நம்ம சொல்லிக்கலாம் வால்யூம் ஆஃப் n ஸ்பியர்ஸோட வேல்யூ வந்து கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும்னா 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். வால்யூம் ஆஃப் n ஸ்பியர்ஸ், வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியர் என்னது, ஃபார்முலா 4/3 πr3. இதில் n ஸ்பியர்ன்றதுனால இது கூட ஒரு n மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோன், அப்போ 1/4 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 1/3 πr² h. இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு எல்லா வேல்யூமே இங்கே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸ்பியருக்கு வந்து 0.5 ரேடியஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம இதை 5/10 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ணி 1/2 சென்டிமீட்டர்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸ்பியரோட ரேடியஸ்க்கு. கோனுக்கு வந்து ஹைட் 8, ரேடியஸ் வந்து 5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே n மல்டிபிள் பை இங்கே ஒரு 4/3 இருக்குது. பைக்கு பதிலாக 22/7 r3. ஸ்பியரோட r 1/2. ஸோ இங்கே 1/2 1/2 1/2 3 டைம்ஸ் எழுதினோம். இங்கே r³ இருந்ததுனால இந்த பக்கம் ஒரு 1/4 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 1/3 இருக்குது. பைக்கு பதிலாக 22/7 மல்டிபிள் பை r². r வந்து இங்கே 5 சென்டிமீட்டர், எனது கோனோட ரேடியஸ்ன்றதுனால அப்போ 2 5 போடணும். ஹைட் வந்து கொஸ்டினில் 8 கொடுத்துருக்காங்க, அதனால இங்கே 8 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தேவை இந்த n மட்டும் தான். அப்போ இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ முதல்ல இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 டேபிளில் 1s are, இது 2s are. திருப்பி இந்த 2 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ n is equal to, ஆல்ரெடி இந்த சைடு நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு 1/4, ஒரு 1/3, ஒரு 22/7, இந்த 2 5 25ன்னு எழுதிக்கிறேன். மல்டிபிள் பை 8 இருக்குது. மல்டிபிள் பை இப்போ இந்த பக்கம் இருக்கிற டேர்ம்ஸாக அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு 1/3 இருக்குது, அங்கே போனால் 3/1 ஆகிடும். இங்கே 22/7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 7/22. இங்கே 1 தான் இருக்குது, இதை விட்டுறலாம். இந்த 1/2 மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போனால் 2/1 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ வெறும் கேன்சலேஷன் தான் பாருங்கள். ஸோ கேன்சலேஷனில் இங்கே ஒரு 7/22 இருக்குது, இங்கே ஒரு 22/7 இருக்குது. இந்த டினாமினேட்டர் 7ம் இங்கே இந்த 22 இந்த 22 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டினாமினேட்டரில் 3 இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் ஒரு 3 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 4 1s are, 4 2s are 8ன்னு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ டினாமினேட்டரில் இப்போ எந்த நம்பர்ஸுமே இல்லை, நியூமரேட்டரில் தான் நம்பர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 25 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள். 25 மல்டிபிள் பை 2 × 2 அப்படின்னு கிடைக்குது. 25 2s are 50, 50 2s are 100. அப்போ 100 ஸ்பியர்ஸ் வந்து உள்ளே போட்டிருந்தாங்கன்னா தான் 1/4 ஆஃப் த வாட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வெளியில் கொட்டியிருக்கோம். அப்போ 100 ஸ்பியர்ஸ்ன்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.